மண்டலே மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இளமதி அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப கோபமாக பேசி நீங்கள் எதுக்கு இந்த வீட்டெல்லாம் விற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு அந்த பத்திரத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட நர்மதாவும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி கிட்ட உனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, உன் கல்யாணத்துக்காக தான் நாங்கள் வாங்கினோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அதை சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குமரேசன் காந்திமதியை பொறுத்த வரைக்கும் எப்படியா நல்லபடியாக கல்யாணம் நடத்தணும், அதாவது வந்து ஏதாவது வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி பரமணிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இளமதியால் ஒத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் நாங்கள் பெரியவங்க சொல்கிறத கேப்பியாக கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இளமதி வந்து நர்மதா கிட்ட இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லீலாவுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. உடனே ரிஷிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்கள், நம்ம எழுதி வாங்கிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெகா திட்டம் போட்டு என்னமோலாம் திட்டம் போட்டுறாங்க. மறுபடியும் பார்த்தா இளமதி நர்மதாவை கூட்டிகிட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசி பூர்வீக வீட்டை விற்கிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நர்மதா கிட்ட சொல்கிறாங்க. நர்மதா நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பரமனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பரமன் ஒருத்தர் வந்து ஆட்டோவில் இறக்கி விட்டுட்டு அது விஷயமா எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பரமனை அவசரமாக வர சொல்கிறாங்க. பரமனோட வீட்டில் தான் இளமதி இருக்காங்க. இப்போ இளமதி வந்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ இளமதி ஒரு பேப்பரை காட்டுறாங்க, பத்திரிக்கை பேப்பரை. அந்த பத்திரிக்கை பேப்பரில் பார்த்தோம்னா தலைப்பு செய்தியாக என்ன போட்டிருக்குன்னா பெரிய படம் போட்டு கலாவோட ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி அவங்க மகனுக்காக வரதட்சணை கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரசியல்வாதி இவங்களாம் நல்லவங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை கேட்டதுமே பரமனுக்கு வந்து ரொம்ப கோவம். இவங்க வந்து அதாவது அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம்னா காந்திமதி அதாவது வந்து இங்கே வீட்டில் பார்த்தோம்னா குமரேசனும் காந்திமதி இருக்காங்க. அங்கே லீலா வந்து பேக் நிறைய பணம் கொடுக்குறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வாங்கி வச்சிடுறாங்க. அதை வந்து லீலா வந்து பார்த்தோம்னா ரிஷிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சவங்க அவங்களை வெளியில் தள்ளிடணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை கள்ள நோட்டு எதுவும் கொடுத்து மாட்டி விடுவாங்களா இல்லை இது வேறு ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அதோட பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா கலாமா வந்து எம்எல்ஏ விஷயமா அதாவது அரசியல் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க ரஞ்சிதத்துக்கிட்ட. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ரொம்ப பரபரப்பாக பரமனும் இளமதியும் வராங்க. வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பேப்பர் எடுத்து நீட்டுறாங்க. அதில் இருக்க அந்த விஷயத்தை படித்து பார்த்துட்டு கலாமா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதில் இருக்கிறத அப்படியே படித்து காட்டுறாங்கிற பேரில் அதை செஞ்சதே வந்து இளமதி தானாட்டு இருக்கு. இளமதி அப்படியே நைஸாக பார்த்துக்கிட்டே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பேசுகிறாங்க. கலாமா வந்து அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா செம்மையாக வளைச்சி எல்லா பக்கட்டும் பார்த்தா கலாமாவை லாக் பண்ணி இளமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பரமனே வந்து கலாமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. என்ன சொன்னால் தான் நம்ப மாட்டார்ல அவர். ஆனாலும் அந்த படம் அங்கே வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்கல்ல குமரேசன் காந்திமதி, அந்த விஷயத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டோரியாக இருக்குது. இது சம்மந்தமாக ப்ரோமோ வரும், வந்ததுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.